தலைமுடி ஆரோக்கியமாக இருப்பதற்கு அக்குபங்சர் மருத்துவத்தில் சொல்லப்படுகிற வழிமுறைகள் என்ன? அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகள் படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வேலை இருக்குது. அதாவது இந்தந்த உறுப்பு இந்தந்த வேலையை செய்யணுங்கிற மாதிரி. அந்த வகையில் நம்ம தலைமுடியை நல்லா வளர்க்குறதுக்கும் அதை நல்லபடியாக பராமரிக்கிறதுக்குமான பொறுப்பு நம்ம சிறுநீரகம் அப்படிங்கிற உறுப்போடது. சிறுநீரகத்தோட சக்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம தலைமுடி முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம உடம்போட நீர் சக்தி உறுப்பு. இந்த உலகத்தில் நீர் என்னெல்லாம் செய்யுதோ அதையெல்லாம் சிறுநீரகம் நம்ம உடம்புல செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல நல்ல தண்ணி வசதி இருக்குன்னா அந்த இடமே நல்ல பசுமையாக செழிப்பாக இருக்கும் தானே. அதே மாதிரி தான் நம்ம சிறுநீரகம் நல்ல நிறைவான நீர் சக்தியோடு இருந்தால் அது நம்ம தலைமுடியையும் நல்ல செழிப்பாக பராமரிக்கும். அதே மாதிரி கருமேகத்தை பார்க்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதில் தண்ணி இருக்குது, மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நம்ம சிறுநீரகத்தில் நீர் சக்தி நல்லா இருந்தாலே நம்ம முடி நல்லா கருகருன்னு வளரும். முடியில் கருப்பு தன்மை கம்மியாக இருக்குன்னா சிறுநீரகத்தோட நீர் சக்தியும் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி தான் தலைமுடி சம்பந்தமான ஒரு பிரச்சனையை அக்குபங்சர் மருத்துவத்தில் அணுகுவாங்க. தொடர்ந்து சிறுநீரகத்தோட நீர் சக்தி அதிகப்படுத்துறதுக்கான சிகிச்சைகளை வழிமுறைகளை செய்வாங்க. பொதுவாக தண்ணி எப்போ அதோட அளவில் குறையும்? வெப்பம் அதிகமாகும்போது. வெயில் காலத்தில் ஏரி குளமெல்லாம் வற்றி போகிறத நம்ம பார்க்குறோம் தானே. அதே மாதிரி நம்மளோட தப்பான வாழ்வியல் முறைகளால் நம்ம உடம்புல வெப்பம் அதிகமாகும்போது அது நம்ம உடம்போட நீர் சக்தியை, அதாவது சிறுநீரகங்களோட சக்தியை குறைக்குது. அதோட ஒரு விளைவு தான் தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள். இரவு தாமதமாக தூங்குறது, ரொம்ப நேரம் மொபைல், டிவி, கம்ப்யூட்டரில் இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக ஹெட்ஃபோன்ஸ் பயன்படுத்துறது, போதுமான தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, நம்ம இயல்புக்கு மீறி அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சிகள், விளையாட்டுன்னு ஈடுபடுறது, பாலியல் ஒழுங்குகளில் விதி மீறல்கள் செய்கிறது, தினமும் தலைக்கு குளிக்காமல் இருக்கிறது, அதிகமாக பயணங்கள் பண்ணுறது, போதுமான ஓய்வெடுக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அதிக நேரம் ஏசி ரூமில் இருக்கிறது, இதெல்லாமே நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய தவறான வாழ்க்கை முறைகள் தான். வெப்பம் அதிகமாகிறதுனால நம்ம உடம்புல நீர் சக்தி குறையுது. அதனால் நம்ம சிறுநீரகம் அதோட வேலைகளை செய்கிறதுக்கு சக்தி இல்லாமல் போகுது. அதில் ஒன்று தான் தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள். அக்குபங்சர் மருத்துவத்தில் அதுக்கு சரியான சிகிச்சை அணுகுமுறைகள் இருக்குது. ஆனால் நீர் சக்தியை குறைக்கக்கூடிய இப்போ சொன்ன இந்த வாழ்வியல் தவறுகளை நம்ம தவிர்க்காமல் தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைக்கு எங்கேயுமே நிரந்தர தீர்வு கிடைக்காதுங்கிறது என்னுடைய கருத்து.